நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத்தின் சண்டியர், உலகத்தின் பெரியண்ணன், உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடு, த கேபிட்டல் கண்ட்ரி, மூலதன தேசம் என்று வர்ணிக்கப்படுகின்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு உலகத்தின் பெரும்பாலான ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறார். உலகத்தின் பல நாடுகள் மீது இராணுவ நடவடிக்கையை எடுக்கிறார். வெனிசுலாவின் மீது இராணுவ நடவடிக்கை, ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை, அமெரிக்காவோடு கூட்டு சேர்ந்தது இஸ்ரேல். ஆனால் இன்றைக்கு ஈரான் மீது போர் தொடுத்ததன் காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் புலிவால் பிடித்த கதையாக தடுமாறி கொண்டிருக்கிறார். வேறு வழி இல்லாமல் போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார். உலகத்தின் எந்தெந்த நாடுகளில் அணு ஆயுதம் இருக்கிறது, உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் பேரழிவு ஆயுதங்கள் இருக்கிறது என்றெல்லாம் குற்றச்சாட்டுக்களை வைக்கின்ற அமெரிக்கா, உலகத்தில் உளவு பார்ப்பதற்கென்றே செயற்கை கோளை ஏவி இருக்கின்ற அமெரிக்கா, அதனுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர்கள் வசிக்கின்ற வெள்ளை மாளிகையின் அருகிலேயே துப்பாக்கி சூடு நடக்கும் என்பது கூட தெரியாமல் அமெரிக்காவின் உளவுத்துறை கோட்டை விட்டிருக்கிறது. உலகத்தை வேவு பார்க்க தெரிந்த அவர்களுக்கு உள்ளூரில் வேவு பார்க்க தெரியவில்லை. உலகத்தை உளவு பார்க்க தெரிந்த அவர்களுக்கு உள்ளூரில் உளவு பார்க்க தெரியவில்லை. வெள்ளை மாளிகையில் ஒரு விருந்து நடைபெற்றிருக்கிறது. அந்த விருந்து நடைபெறுகின்ற பொழுது பக்கத்திலே துப்பாக்கி சத்தம் காதை துளைக்கிறது. ஆடி போனது வெள்ளை மாளிகை. உலகத்தை அலற வைத்த வெள்ளை மாளிகை முதலாக அலறி போனது, துடித்து கதறியது. உடனடியாக அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் துணை அதிபரும் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அந்த வெள்ளை மாளிகையில் இருந்தவர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓட்டம் பிடித்தார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு அமெரிக்காவின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. வெனிசுலா அந்த தேசத்தின் மீது இராணுவ நடவடிக்கையை எடுத்தார்கள். வெனிசுலாவில் பேரழிவு ஆயுதங்கள் இருக்கிறது. அவர்கள் போதை பொருளை கடத்துகிறார்கள். போதை பொருள் தேசமாக வெனிசுலா இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வைத்து வெனிசுலாவின் பெட்ரோலை ஏற்றிக்கொண்டு சென்ற ஏற்றுமதி கப்பலை பறிமுதல் செய்தது அமெரிக்கா அடாவடித்தனமாக. ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவே தடுமாறி கொண்டிருக்கிறது. ஈரான் மீது போர் தொடுத்த காரணத்தால் அமெரிக்கா இன்றைக்கு பெரும் பொருளாதார பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் தொடர்ந்து ஈரான் மீது யுத்தத்தை தொடுத்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொருளாதாரத்தில் அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும், அவருடைய பொருளாதாரம் கேள்விக்குறியாகிவிடும் என்கின்ற காரணத்தால் குப்புற கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்று சொல்கின்ற கதையாக இப்பொழுது போர் நிறுத்தத்தை மேலும் 3 வாரங்களுக்கு நீடித்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அமெரிக்காவின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. இவர்கள்தான் உலகத்தை பாதுகாக்கப் போகிறார்களாம். இவர்கள்தான் உலகத்தில் ஜனநாயகத்தை நிலைநாட்டப் போகிறார்களாம். இவர்கள்தான் உலகத்தில் மனித உரிமையை மீட்டு கொடுக்க போகிறார்களாம். சொல்ல போனால் மனித உரிமை மீறலை உலகமெங்கும் நடத்தியது அமெரிக்கா. உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு பயங்கரவாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருப்பது அமெரிக்கா தான். உலகத்தை தன்னுடைய காலனி ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று மறைமுகமாக திட்டம் தீட்டிய அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது என்பது இப்பொழுது நடைபெற்ற இந்த சம்பவத்தின் மூலம் தெளிவாக தெரிகிறது. கிட்டத்தட்ட இனி அமெரிக்கா இன்னொரு உலக பேரரசாக இருந்த பாபிலோனை போல, இன்னொரு உலக பேரரசாக இருந்த பெர்சியாவை போல, இன்னொரு உலக பேரரசனாக முடிசூட்ட நினைத்த ஹிட்லரை போல எப்படி அழிவுகளை சந்தித்தார்களோ அப்படி அழிவை நோக்கி ட்ரம்ப் காலத்தில் அமெரிக்கா அடியெடுத்து வைத்திருக்கிறது
என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.